ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஐகான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. குழந்தைகளுக்கு விருப்பமான தக்காளி பூரி, விதவிதமான பூரி சாப்பிட்டு இருப்பீங்க. இன்று தக்காளி சேர்த்து சூப்பரான ருசியான பூரி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், தக்காளி 4, காய்ந்த மிளகாய் 3, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, நெய் சிறிதளவு. செய்முறை: கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி கொள்ளவும். வெந்நீர், பச்சை மிளகாய், தக்காளியை போட்டு 10 நிமிடம் அப்படியே வதக்கவும். பின்னர் ஆறியதும் தோலுரித்து மிக்சியில் போட்டு விழுதாக அரைத்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டு அதனுடன் அரைத்த தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விழுது, நெய், உப்பு சேர்த்து நன்றாக கலந்த பின்னர் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைந்து கொள்ளவும். பின்னர் மாவை பூரிகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து ருசிக்கவும். சூப்பரான தக்காளி பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.